بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமிதீனுடைய 16வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இமாம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 வார்த்தைகளினுடைய உண்மையான உட்பொருளை நாம் புரிந்து கொண்டால்தான் அதனுடைய உண்மையான பலனை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதாக சொன்னார்கள். ஃபிக்ஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபிக்ஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆரம்ப காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது, பிற்காலத்தில் அது எதற்கு பயன்படுத்தப்பட்டது, இதனால் ஏற்பட்ட லாப நஷ்டங்கள் என்ன என்பதை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். அதே மாதிரி இப்போ இல்ம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை, இந்த இல்மினுடைய உண்மையான பொருளை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இல்ம் நமக்கு முழுமையான முறையில் பலனளிக்கும் என்பதாக சொல்லி அதை மிக அழகான முறையில் இமாம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இல்ம் என்கின்ற இந்த அறிவு அல்லாஹ்வை அறிவதற்கும் அவனுடைய அத்தாட்சிகளை அறிவதற்கும் அவனுடைய படைப்பினங்களினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்கும் தான் பயன்படுத்தப்பட்டது. இல்மினுடைய அசல் நோக்கம் அதுதான். அதனால தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தான நேரத்தில் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்மினுடைய 10ல் 9 பகுதி மறைந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். என்றால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை அறிந்த விஷயத்திலும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை அறிந்த விஷயத்திலும் அல்லாஹ்வினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்த விஷயத்திலும் பரிபூர்ணத்துவம் பெற்றவர்களாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்த நேரத்தில் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்மினுடைய 10ல் 9 பகுதி மறைந்து விட்டது என்பதாக சொன்னாங்க. இதை சொல்லிட்டு இமாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்குத்தான் ஆலிம் என்று சொல்லப்பட்டது, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை அறிந்தவர்களுக்குத்தான் ஆலிம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் ஆலிம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மார்க்க விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களை ஆலிம்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக தர்க்கம் செய்து விவாதம் செய்து ஆதாரங்களை எடுத்து சொல்லி மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் அதனுடைய உண்மை நிலையையும் எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் ஆலிம் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் நிறைவாக அறிந்த ஒருவர் மார்க்கத்தை போதிக்க தெரியவில்லை என்று சொன்னாலோ, விவாதம் புரிய தெரியவில்லை என்று சொன்னாலோ, அவர் பலகீனமான ஒரு அறிஞராகவே பார்க்கப்பட்டார். ஆனா பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வை அறியவில்லை, பரிபூர்ணமான முறையில் அவனுடைய அத்தாட்சிகளை அறியாத ஒருவர் கூட மார்க்கத்தை திறம்பட போதிக்கிறார் என்று சொன்னால், மார்க்கத்தை திறம்பட விவாதம் செய்து வெல்கிறார் என்று சொன்னால், அவரை மிக உயர்ந்த அறிஞராக பார்க்கப்பட்டது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான தோற்றங்களுக்குத்தான் மக்கள் மதிப்பை தருகிறார்கள். ஆனால் உண்மையில் அது உள்ரங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உள்ளத்தில் எழக்கூடிய இறையச்சம் தான் அவருடைய மதிப்பை நிர்ணயிக்கிறதே தவிர வெளிப்படையான தோற்றங்கள் அல்ல என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதுக்கு சில ஆதாரங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்களே என்பதாக சொல்லுகிறான். உலமாக்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்லுகிறான்? இறைவனை அஞ்சக்கூடியவர்களை சொல்லுகிறான். இறையச்சம் என்பது வெளி தோற்றம் அல்ல, இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் இல்லையா? பயம் அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்த விஷயம் தானே. அப்போ உள்ளம் சார்ந்த ஒரு விஷயத்தை மையமாக கொண்டுதான் ஒரு ஆலிம் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆலிமினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதும் கூட அவருடைய உளம் சார்ந்த விஷயம் தானே தவிர வெளிப்படையான விஷயங்கள் அல்ல, தோற்றம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில் ஆலிம் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பான், உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்கப்படும். அப்போ அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த கல்வி ஞானத்தை கொண்டு உனக்காக வேண்டிய மக்களுக்கு நான் எடுத்து சொன்னேன், மார்க்கத்தை போதித்தேன் என்பதாக சொல்லுவார்.
அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ பொய் சொல்லுகிறாய், எனக்காக வேண்டி நீ அதை செய்யவில்லை, உன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமையை தேடி நீ அந்த காரியத்தை செய்தாய் என்று நரகத்திற்கு அனுப்புவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த ஆலிம் அறிவை நிறைவாக பெற்றவர் தான், ஆனால் உளப்பூர்வமாக பக்குவம் அடையாத காரணத்தினால் அவர் வெற்றி பெறவில்லை. அப்ப உண்மையான இல்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வை பரிபூரணமாக அறிவதும் அவனுடைய அத்தாட்சிகளை பரிபூரணமாக அறிவதும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவைத்தான் நாம் உண்மையான இல்ம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வெளிப்படையான விவாதங்களையோ நாம் அடிப்படையாக கொள்ளல் கூடாது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஃபிக்ஹ் அப்படிங்கிறதையும் சரி, இல்ம் அப்படிங்கிறதையும் சரி, உண்மையான பொருளை அறிந்து கொள்ளாமல் வெளிப்படையான தோற்றத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் ஆன்மீகத்தை தொலைத்து விட்டு ஆபத்தான நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. மூன்றாவது வார்த்தை தௌஹீத். ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அவருக்கு அடிப்படை ஈமான் தான். ஈமானுக்கு அடிப்படையான வார்த்தை தான் தௌஹீத், இல்லையா? ஏகத்துவம். ஏகத்துவம் இல்லாம ஒருத்தர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இப்ப ஏகத்துவம் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமினுடைய ரூஹு மாதிரி. இவ்வளவு காலமா நாம ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் தௌஹீதை இவ்வளவு காலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இமாம் அவங்க அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இடையில ஒரு ஆழமான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தௌஹீத் அப்படின்னா ஏகத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஏகத்துவ அறிவு, அதற்கு இல்முல் கலாம் என்பதாக சொல்லுவாங்க. அந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களை ஏகத்துவ அறிஞர்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஏகத்துவ அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் பிற்காலத்தில் எப்படி பொருள் கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஆழமாக எடுத்து சொல்லி இன்னும் பல்வேறு விவாத திறமைகளை கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஆழமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான். ஏகத்துவத்திற்கு எதிரான எந்த வகையான சந்தேகங்கள் வந்தாலும் சரி, எந்த வகையான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி தங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் ஏகத்துவ அறிஞர்கள். சரிங்களா? ஆரம்ப காலத்துல, அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள் இந்த விவாதத்தின் அடிப்படையில் அறிவை அடிப்படையாக கொண்டு ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவதை வெறுக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ஏகத்துவ விஷயத்தில் தங்களுடைய அறிவை பயன்படுத்துவதையே அவர்கள் வெறுத்தார்கள். காரணம், அல்லாஹ் சொன்னால் சொன்னதுதான் தன்னுடைய அறிவிற்கும் ஐம்புலன்களுக்கும் பொருந்தினாலும் சரி பொருந்தலனாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒருத்தன் சொன்னாங்களா? ஒருத்தன் தான். அவன் தான் படைச்சானா? அவன் தான் படைச்சான். மறுமை இருக்கா? மறுமை இருக்கு. 7 வானம் இருக்கா? 7 வானம் இருக்கு. 7 பூமி இருக்கா? 7 பூமி இருக்கு. சொர்க்கம் இருக்கா? சொர்க்கம் இருக்கு. நரகம் இருக்கா? நரகம் இருக்கு. அறிவுபூர்வமாக அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய விவாதத்தை ஆரம்ப கால அறிஞர்கள் வெறுக்கவே செய்தார்கள். ஏகத்துவத்துக்கு எதிராக பல்வேறு குழப்பங்கள் வந்ததுனால பின்னால் உள்ளவர்கள் தங்களுடைய விவாதங்களின் மூலமாக அதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹ்வின் மூலமாகவே உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நடைபெறுகிறது. நன்மை, தீமை, நல்லது, கெட்டது எல்லாமே அல்லாஹ்வினுடைய விருப்பப்படியும் அவனுடைய நாட்டப்படியும் தான் நடக்கிறது என்பதை ஆழமாக எண்ணுவதற்குத்தான் தௌஹீத் என்று சொல்லப்படும். உண்மையான பொருள் இதுதான். அதற்கு ஒரு உதாரணம், ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோயுற்ற நேரத்துல மக்கள் சொன்னாங்க, உங்களுக்காக வேண்டி ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அந்த மருத்துவர் தான் எனக்கு நோயை தந்தான் என்பதாக சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட மக்கள் கேட்டாங்க, உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்களே, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தான் விரும்பியதை செய்வேன் என்பதாக டாக்டர் சொன்னா என்பதாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உண்மையான காரணகர்த்தாவாகிய அல்லாஹ்வை அவர்கள் நோக்கமாக கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் உண்மையான காரணகர்த்தாவை விட்டு நம்முடைய பார்வைக்கு படக்கூடிய படைப்பினங்களில் இருக்கக்கூடிய காரணிகளை நாம் எண்ணத்தில் கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு உதாரணம். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வதும் அவனிடத்திலேயே தங்களுடைய அனைத்து காரியங்களுக்குமான பொறுப்பை சாட்டி விடுவதும் தான் தௌஹீதினுடைய மிக முக்கியமான பலன். தௌஹீத் அப்படிங்கிறது ஒரு முத்து மாதிரி. அந்த முத்துக்கு மேல சிப்பி இருக்கும். முத்தினுடைய மதிப்பை விளங்குவதற்கு பதிலாக முத்துக்கு மேல இருக்கக்கூடிய சிப்பி உயர்ந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளிருக்கக்கூடிய முத்து தான் மதிப்பானது. அந்த முத்து தான் தௌஹீத் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. தௌஹீத் அப்படிங்கிறது 4 நிலைகளை கொண்டது. முதலாவது நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாவினால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நாவினால் கூறுவது. இது முதலாவது நிலை. தெய்வீக ஆற்றலை ஒருமுகப்படுத்துகின்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். மற்றவர்கள் தெய்வீக ஆற்றலை
பன்முகப்படுத்தி விடுவார்கள். முக்கடவுளாக பல தெய்வங்களாக பன்முகப்படுத்தி விடுவார்கள். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையின் மூலமாக தெய்வீக ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதுதான் தௌஹீத். இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நாவால் எதை சொன்னோமோ அதை தன்னுடைய உள்ளத்தால் நம்புவதற்கு இரண்டாவது நிலை என்பதாக சொல்றாங்க. நாவால் சொல்வது மட்டும் இருக்குதே, இது மறுமையினுடைய முழு பலனை பெற்று தராது. காரணம் என்ன? ஒரு முனாஃபிக்காக இருக்கக்கூடிய ஒருவர் கூட உள்ளத்தில் இல்லாத ஒன்றை நாவால் சொல்ல முடியும் இல்லையா? இறைவனை மறுக்கக்கூடிய எண்ணத்தில் உள்ள ஒருவர் கூட ஏகத்துவ களிமாவை சொல்லிவிட முடியும். இந்த இரண்டாவது நிலை என்பது முனாஃபிக்கின்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. ஏன்? உள்ளத்திலே அதை நம்பணும். எதை நாவால் சொன்னோமோ அதை உள்ளத்தில் நம்புவதற்குத்தான் இரண்டாவது நிலை என்பதாக சொல்றாங்க. ஏகத்துவ அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோமே, இந்த ஏகத்துவ அறிஞர்களை பொறுத்தவரை இந்த நிலைக்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். இறைவன் ஒருவன் என்று உள்ளத்தில் எண்ணக்கூடிய இந்த நிலைக்கு எதிராக என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, எந்த வகையிலான சந்தேகங்கள்லாம் ஏற்படுகிறதோ அதற்கு தக்க ஆதாரங்களோடு விளக்கம் தரக்கூடியவர்கள் தான் ஏகத்துவ அறிஞர்கள். அப்ப இந்த இரண்டாவது நிலைக்குத்தான் தங்களுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் முத்தகல்லிமீன்கள், ஏகத்துவ அறிஞர்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. மூன்றாவது நிலை, உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வின் மூலம்தான் நடக்கிறது என்பதை உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொள்வதுதான் மூன்றாவது நிலை என்பதாக சொல்றாங்க. சரியா? இப்ப இரண்டாவது நிலை அப்படிங்கிறது மேலோட்டமாக இறைவன் ஒருவன் என்பதை நம்புவது. மூன்றாவது நிலை என்பது உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்வது. அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. சரிங்களா? அறிவு சொல்லுது நெருப்பு சுடுதுன்னு சொல்லி அதனால தொடாம இருக்கிறது ஒண்ணு இருக்கு. அறிவுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அனுபவபூர்வமாகவே கை வைத்து சுடுகிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்துல சொல்லலாம், அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தங்களுடைய ஆசைகளையே கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய மனோ ஆசைகளையே கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் கரு சிலைகளை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்கு தெரியும் அந்த கரு சிலையில் எந்த விதமான வல்லமையோ சக்தியோ இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் அதை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் ஏன்? அவர்களுடைய மூதாதையர்கள் அவ்வாறு செய்தார்கள். எனவே அவர்களினுடைய அந்த சம்பிரதாயங்களின் மீது தன்னுடைய ஆசை இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய ஆசைகளைத்தான் அவர்கள் தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். இதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா என்கின்ற வார்த்தையின் வாயிலாக சொல்லுகிறான் என்பதாக சொல்றான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாவு பொய்யாக வெளிப்படுத்தவும் செய்யும் இல்லையா? உள்ளத்துல இருக்கிறத தான் நாவு பேசுன்றது கிடையாது. உள்ளத்துல ஒண்ணு இருக்கவே நாவு இன்னொன்னு பேச முடியும் இல்லையா? அதற்கு சாத்தியம் இருக்குது. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காலையில சுபுகு தொழுகையில நிற்கும் போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டும் போது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்த அல்லாஹ்வின் பக்கமே நான் முன்னோக்குகிறேன் என்பதாக நாவால் சொல்லிட்டு அவருடைய எண்ணம் பூரா எங்க இருக்கு? உலக ஆசைகளின் பக்கமும் செல்வத்தின் பக்கமும் புகழின் பக்கமும் மோகத்தின் பக்கமும் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை அவர் மொழியவில்லை என்று தானே அர்த்தம். உள்ளம் இன்னொன்றை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது, நாவு இன்னொன்றை மொழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. தௌஹீத் என்பது வெறும் நாவால் மட்டும் மொழிவதற்கு அல்ல, அது உள்ளத்தையும் சேர்த்து அதன் பக்கம் திருப்புவதுதான் தௌஹீத் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. உள்ளத்துல நாம இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்றது எந்த அடிப்படையில அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் அவர் மதிப்புள்ளதாக காண மாட்டார். ஆனால் நாவு அது எப்படி வேண்டாலும் போய் சொல்லும் அப்படிங்கிறதுக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இதை சொல்றாங்க. சரி, நாவால் மொழிதல் அந்த நிலையை பொறுத்தவரை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்வது. நாவார் ஒருவர் மொழிந்து விட்டார் என்று சொன்னாலே அவரை முஸ்லிமாக நாம் கருதுவோம். ஆனா நாவால் பொய்யால் கூட ஒரு வார்த்தையை மொழிந்து விட்டு ஒரு நயவஞ்சகனால் இருக்க முடியும். சரிங்களா? இரண்டாவது நிலையை சொல்றாங்க. சாதாரண மக்களுடைய நிலை இதுதான். அவங்க நாவால் மொழிந்து உள்ளத்திலும் நம்புவார்கள். உள்ளத்திலே நாம நம்புறோம் இல்லையா? அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறத நாம நம்புறோம். பெரும்பாலும் நமக்கு இதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஆனால் இந்த நம்பிக்கை என்பது செவி வழியே கேட்டுதான் வந்திருக்கும், உணர்வு பூர்வமாக வந்திருக்காது. அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நம்மளுடைய உள்ளத்துல வந்துருச்சே தவிர நாம உணர்வு பூர்வமாக இந்த இரண்டாவது நிலைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் என்பதாக சொல்றாங்க. இந்த முத்தகல்லிமீன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏகத்துவ அறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாலும் தங்களுடைய ஆதாரங்களாலும் இதைத்தான் பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதாக சொல்றாங்க. இது இரண்டாவது நிலை. சரியா?
மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. பார்வையில் இல்லை என்று சொன்னாலும் இறைவனை உண்மையாக உள்ளத்திலிருந்து தரிசிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த மூன்றாவது நிலைதான் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்வை தரிசிக்கிறது கண்ணுக்கு மட்டும்தான் தெரியாது, ஆனால் உள்ளம் உண்மையிலேயே இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலைதான் மூன்றாவது நிலை. இந்த மூன்றாவது நிலைதான் ஆன்மீகத்தினுடைய தொடக்க புள்ளி என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்று உண்மையாகவே உணர்வார்கள். இந்த நிலையை அடைந்த ஒருவர் தனக்கு ஒருவர் உதவி செய்தாலோ அல்லது தீங்கு செய்தாலோ அல்லாஹ்வின் மூலமாக செய்யப்பட்டதாகவே எண்ணுவார்கள். ஒருத்தர் உதவி செஞ்சார் அப்படின்னு சொன்னா உதவி செய்ய வைத்தது அல்லாஹ் என்று அல்லாஹ்விற்குத்தான் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். ஒருவர் தீங்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னா இவரை இயக்கியது அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் தான் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் தவிர உதவி செய்தவர்களை இவர்கள் புகழவோ தீங்கு செய்தவர்களை இவர்கள் குறை சொல்லவோ மாட்டார்கள். புரியுதா? அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க உதவி ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா உதவி செய்ய தூண்டிய அல்லாஹ்வை அவர்கள் புகழ்வார்கள். ஒருவர் தீங்கு செய்கிறார் என்று சொன்னால் அவரை இயக்கி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்களே தவிர உதவி செய்தவரை இவர்கள் நேரடியாக புகழவோ தீங்கு செய்தவர்களை நேரடியாக இவர்கள் குறை சொல்லவும் மாட்டார்கள். இந்த நிலையை அடைந்தவர்கள். எனவே தான் நோய் வந்த போது கேட்கும் போது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. நாலாவது நிலை, இது நமக்கே புரியாத நிலைன்னு வச்சுங்களேன். இது சூஃபியாக்கள் அடையக்கூடிய மிக உச்சமான நிலை என்பதாக சொல்றாங்க. இந்த நிலைக்கு பேர் ஃபனா என்பதாக சொல்றாங்க. இந்த ஃபனா இருக்குதே, இது எதை பார்த்தாலும் சரி அது அல்லாஹ்வினுடைய ஒரு பிம்பமாகவே பார்ப்பார்கள். ஏன்னா அவன் ஏற்படுத்தினது தானே. தனக்கென்று எந்த அகந்தையோ தனக்கென்று எந்த பெருமையோ தனக்கென்று எந்த புகழோ அவர்களுக்கு வராது. அப்படி அழிக்க முடியாது இல்லையா? இப்ப நம்மள எடுத்துக்கோமே, 4 பேர் நம்மள உயர்வா பேசினா நம்மளுக்கு சந்தோஷம் வரதானே செய்யுது. அந்த நிலையை முற்றிலுமாக அழித்தவர்கள் யாரு? இந்த 4வது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. தவ்ஹீதினுடைய பலன்களை சொல்றாங்க. முதலாவது பலன் தவக்குல். இந்த தவக்குல் ஏற்படுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொன்னா நிம்மதி. எது நடந்தாலும் என் இறைவனின் விருப்பப்படி நடந்தது என்று அவர் முழுமையாக நம்புவதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன? நிம்மதி. ஒண்ணு. 2வது பலன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா படைப்பினங்களோடு நட்புறவோடு அவரால் நடந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நல்லது செய்தாலும் தீங்கு செய்தாலும் அவரோடு இவர் விரோதம் கொள்ள மாட்டார். காரணம் என்ன? இவர் வெறும் கருவிதான். இவரை இயக்கியவன் இறைவன் என்று அவர்கள் நம்புகிற காரணத்தினால் தனிப்பட்ட விரோதங்களுக்கு இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. புரியுதா? அப்ப முதலாவது விஷயம் உள்ளத்துல நிம்மதி கிடைக்கும். 2வது விஷயம் மத்தவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னு சொன்னா எனக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சா கூட அல்லாஹ் இவரை ஏவி விட்டு இருக்கிறான் என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தவறுக்கு இஸ்திக்பார் செய்வாரே தவிர தீங்கு செய்தவரோடு இவர் மோதவோ குரோதம் கொள்ளவோ மாட்டார். இது 2வது பலன் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. 3வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா தனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் அல்லாஹ்வின் மூலமாகவே நடந்தது என்று ஆழமாக நம்புவதன் மூலமாக இவர்கள் தூய்மையாக வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஹ்லாஸா இபாதத்து செய்யறது 3வது பலன் என்பதாக சொல்றான். காரணம் என்ன? இந்த உயிரும் அல்லாஹ் தான் கொடுத்தான், இந்த உடமையும் அல்லாஹ் தான் கொடுத்தான், எனக்கு இந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தான் தந்தான் என்று ஆழமாக அவர் உணர்கிற போது அவனை தூய்மையாக அவரால் வணங்க முடியும். இது தௌஹீதால் கிடைக்கக்கூடிய 3வது பலன் என்பதாக சொல்றாங்க. 4வது என்ன அப்படின்னு சொன்னா கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலுமே இதையும் என்னுடைய அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நொந்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் சரி நொந்து கொள்ளாமல் அவர்கள் எல்லாவற்றையும் இன்முகத்தோடு எதிர்கொள்வார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இது 5வது பலன் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இறை இன்பம். இதெல்லாம் அனுபவிச்சாதான் சொல்ல முடியும், இது நம்ம சொல்ல முடியாது. இறை இன்பம். சரியா? இது இறை இன்பம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தொழுகையில தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கெல்லாம் தொழுகையில கண் குளிர்ச்சி இருக்கான்னா கண்ணெல்லாம் எரியுது கொஞ்ச நேரம் ஆயிட்டா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, இதுதான் இன்பம். இந்த இன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மௌத்து கூட இன்பம் ஆயிரும். நம்ம வரலாறுல பாக்குறோம் இல்லையா? மௌத்தா போகக்கூடிய நிலையில சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் அழுகும் போது, ஏன் அழுகுறீங்க? நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திக்க போறேன், நீங்க எல்லாம் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க இல்லையா? நிறைய சஹாபாக்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல நடந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா புரியும். அவங்க மரணத்தை கூட சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. காரணம் இன்பம். அதான் இன்பம். இது அந்த நிலையை அடைந்தவர்களால் அனுபவிக்க முடியக்கூடிய ஒரு இன்பம். இதை ஒரு இன்பமாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உண்மையான தௌஹீதை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 பலன்களை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ரைட்.
இரண்டாவது நிலைக்கும் மூன்றாவது நிலைக்கும் ஒரு கம்பேரிஷனும், முதல் நிலைக்கும் மூன்றாவது நிலைக்கும் ஒரு கம்பேரிஷனும் சொல்றாங்க. இரண்டாவது நிலைன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நாவால் மொழிந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது. இது தர்க்கவாதிகளினுடைய நிலை. தர்க்கவாதிகள் சொன்னா மொத்த கள்ளி மீன்களினுடைய நிலை. மூன்றாவது நிலைன்னு நம்ம எதை சொல்றோம்? ஆன்மீகவாதிகளினுடைய நிலை. இரண்டாவது தர்க்கவாதிகள்னு வச்சுக்குவோம், மூன்றாவது ஆன்மீகவாதிகள், சூஃபியாக்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க. இந்த இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிராக எழக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பது, மாற்று கொள்கை உடையவர்களிடத்தில் விவாதம் செய்து இறைவனினுடைய ஏகத்துவத்தை நிரூபிப்பது. இதுதான் இரண்டாவது நிலையில் உள்ள தர்க்கவாதிகளினுடைய நோக்கம். சரியா? தர்க்கவாதிகளினுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் தங்களுடைய அறிவிற்கு முக்கியத்துவம் தந்து இறைவன் ஒருவன் என்பதற்குண்டான ஆதாரங்களை அடுக்குவார்கள். இது அவர்களுடைய அணுகுமுறை. இமாம் கசாலி ரஹிமகுல்லா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தோளை போன்று உட்கருவை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் இவர்கள். இவர்கள் தேவையில்லை, இவர்கள் வடிகட்டவர்கள்னு இமாம் அவங்க சொல்ல. அதாவது ஒரு பழத்தினுடைய தோல் எப்படி உள்ளிருக்கக்கூடிய பழத்தை அழுகாமல் பாதுகாக்கிறதோ அதுபோன்று ஏகத்துவம் எந்த வகையிலும் பாழ்பட்டு விடாமல் அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய தர்க்கவாதிகள் தான். ஆனால் இவர்கள் தோளையே பலமாக கருதி விடுகிறார்கள். இதுதான் தௌஹீத் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய சதையையும் அதனுடைய ருசியையும் உணராமலேயே தோளையே இதுவே முழுமையானது, இதுதான் முழுமையான பழம் என்பதாக அவர்கள் எண்ணி விடுகிறார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய மொத்த கள்ளி மீன்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் தங்களுடைய அறிவின் மூலமாக ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். இவர்கள் ஏகத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள். ஆனால் ஒரு பழத்தினுடைய தோலை போன்று இவர்கள் அவசியமானவர்கள். ஆனால் இந்த தோலே முழு பழம் இல்லை, இந்த தோலுக்குள்ள ஒரு சதை இருக்குது, அதுல ஒரு ருசி இருக்குது, அதுதான் உண்மையானது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப ஆன்மீகவாதிகளை பத்தி சொல்றாங்க. மூன்றாவது நிலைக்கு சென்ற சூஃபியாக்களினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இறைவனை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் ஒன்றுமே இல்லை என்று அவைகளுக்கு முன்னுரிமையோ முக்கியத்துவமோ மதிப்போ தரமாட்டார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அல்லாஹ் 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 அல்லான்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அல்லாஹ் அல்லாத எதற்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள், முக்கியத்துவம் தரமாட்டார்கள், முன்னுரிமை வழங்க மாட்டார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் தங்களுடைய உள்ளங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள், விவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். வணக்க வழிபாடுகளும் ஒழுக்க பயிற்சியின் மூலமாக ஆழமான தௌஹீதை அவர்கள் அடைவார்கள். இது அவர்களுடைய அணுகுமுறை. அவர்கள் அறிவிற்கு முக்கியத்துவம் தருவார்கள், மூளைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இவர்கள் உள்ளத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இரண்டாம் நிலையில் உள்ளவர்களை பொறுத்தவரை சந்தேகங்களுக்கும் வழிகட்ட கொள்கைகளுக்கும் எதிராக இருப்பார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகளை பொறுத்தவரை தன்னுடைய நஃப்ஸிற்கும் மோசமான ஆசைகளுக்கும் எதிராக இருப்பார்கள். இந்த இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் எதை எதிரியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏகத்துவ கொள்கைகளுக்கு எது எதிராக இருக்கிறதோ அவைகளையும், எவைகள் வழிகட்டவைகளாக இருக்கிறதோ அவைகளையும், சந்தேகங்களையும் எதிரிகளாக பார்ப்பார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் தங்களுடைய அகந்தை, தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய மோசமான ஆசைகள் இவைகளையே எதிரியாக பார்ப்பார்கள். இவர்கள் சூஃபியாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தர்க்கவாதிகளை பொறுத்தவரை நாம் நேரான கொள்கையில் இருக்கிறோம் என்பதை வைத்து அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆன்மீகவாதிகளை பொறுத்தவரை இறை நெருக்கம் கிடைத்து விட்டது என்பதை வைத்து மட்டும்தான் அவர்கள் திருப்திப்படுவார்கள் என்பதாக சொல்றாங்க. நேரான வழியில தான் இருக்கும், அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்றான், திருப்திப்பட மாட்டாங்க. அவங்க எப்பதான் திருப்திப்படுவாங்க? அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்துதான் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது நிலை மூன்றாவது நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான கம்பேரிசன் தான் இப்ப பார்த்தோம். முதல் நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் மூன்றாவது நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது முதலாவது நிலையில உள்ளவங்க நாவால் மொழியக்கூடியவர்கள், மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தால் உணர்ந்தவர்கள். முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று நாவால் மொழிவார்கள். ஆனால் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தால் மட்டுமே அல்லாஹ்வை கவனிப்பார்கள். இரண்டாவது விஷயம், முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது கோபமும் பொறாமையும் கொள்வார்கள். மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று சொல்லி மற்றவர்களினுடைய செயல்பாடுகளை வைத்து இவர்கள் மதிப்பிட மாட்டார்கள். புரியுதுங்களா? முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லது செஞ்சு அவங்கள பாராட்டுவாங்க, தனக்கு தீங்கு செஞ்சா ஒரு வழி பண்ணிடுவாங்க இல்லையா? அப்ப முதலாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம், பொறாமை எல்லாமே இருக்கும். மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே இருக்காது. காரணம், அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது என்று அவர்கள் நம்புகிற காரணத்தினால் நல்லது செய்தவர்கள், தீங்கு செய்தவர்கள், இவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். சரியா? மூன்றாவது,
முதலாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் மனிதர்களிடத்திலே சென்று உதவி தேடுவார்கள். மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மனிதனை வெறும் கருவியாக பார்க்கிற காரணத்தினால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலேயே சென்று முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த தர்க்க கலையை தேவையற்ற கலை என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அது ஒரு மருந்து போன்று என்பதாக சொல்கிறார்கள். சந்தேகம் என்கின்ற நோய் வருகிற போது இந்த மருந்து அவசியமானது, ஆனால் அந்த மருந்தையே உணவாக ஆக்கி கொள்ளல் கூடாது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். புரியுதா? வெறும் அறிவுபூர்வமாக தௌஹீதை யோசிப்பதை மட்டும் வைத்தே நாம் திருப்தி அடைந்து விடக் கூடாது. அப்படி திருப்தி அடைகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி தான்? தோல் மாதிரி தான், மருந்தையே உணவா சாப்பிடுற மாதிரி தான். சரியா? ரைட். அவர்கள் மனோ ஆசையை இறைவனாக ஆக்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி நிலையிலும் இன்று பலர் இருக்கிறார்கள். எந்த மாதிரி நிலையில? தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆசைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களும் இன்று பலர் இருக்கிறார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறேன் என்று நாவால் சொல்லிவிட்டு தன்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய கோபம், ஆசை, புகழ், மோகம் இவைகளை அடிப்படையாக கொண்டே முடிவெடுக்கிறான், இவைகளை அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகளைத்தான் கடவுளாக கொள்கிறார்கள், இறைவனாக கொள்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அரஐத மனி தகத இலாஹு ஹவா, அவர்களை நீர் பார்க்கவில்லையா, அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகளைத்தான் இறைவனாக கொள்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறான் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதனுடைய ஒரு கன்க்ளூஷனை வந்து சொல்றாங்க. ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னு சொன்னா, தௌஹீதினுடைய ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே நாம இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்மளால உணர முடியுது. ஏன்னு சொன்னா இமாம் அவங்க சொல்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய உணர்வோடு ஒத்து போறதை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் மேல கோபம் வர்றதும், ஒருத்தன் நன்மையை கொடுத்துட்டான்னு சொன்னா அவனை நம்ம வானலாவ புகழ்றதுமாகத்தான் நம்ம இருக்கிறோம். உண்மை அது கிடையாது. உனக்கு நல்லது செஞ்சவனும் உனக்கு தீங்கு செஞ்சவனும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் செஞ்சிருக்கிறான். உனக்கு ஒருத்தன் நல்லது செஞ்சான் அப்படின்னா நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து. உனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சிட்டான்னு சொன்னா நீ அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய், நீ அல்லாஹ்ட்ட போய் இஸ்திக்ஃபார் செய். ஏன் எனக்கு இந்த தீங்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசி. இது தௌஹீதினுடைய உண்மையான ருசியை, உண்மையான பொருளை புரிந்து கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க இல்லையா? ஆனா நம்மளுடைய யதார்த்த நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு 4 பேர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கிறோம். 4 பேர் நமக்கு தீங்கு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம விரோதம் கொள்றோம் இல்லையா? இந்த ஒரு யதார்த்த நிலை நம்மள்ட்ட இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய பார்வையில் படக்கூடிய உலகத்தினுடைய காரண காரியங்களை கொண்டே அதற்குண்டான தீர்வை நம்ம தேடுறோம் இல்லையா? ஆனா 3வது நிலையில் இருக்கக்கூடிய உண்மையான தௌஹீதுவாதி தனக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை யாரின் மூலமாக தீர்த்து கொள்வான்? தன்னுடைய பார்வையில் படக்கூடிய படைப்பினங்களின் மூலமாக தீர்வை தேடாமல் அல்லாஹ்வை கொண்டே அதை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். அப்போ இந்த நம்மளுடைய உள்ளத்துல எழக்கூடிய அந்த இயல்பான எண்ணங்கள் அப்படிங்கிறது முதல் நிலையில நம்ம இல்லைன்னு சொன்னாலும் 2வது நிலையோடு நாம் அப்படியே நின்று போயிடுறோம். அப்ப 3வது நிலைக்குள்ள நம்ம வரும்போதுதான் ஒரு 5 பலன்கள் அழகாக சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த 5 வகையான பலன்களை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 3வது நிலைக்குள்ள நுழையணும் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.